ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீரடியில் உள்ள சாய்பாபா கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணியிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணாரு. ஸோ நேற்று திருச்செந்தூர் ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி சாய்பாபா கோயிலுக்கு போனது பயங்கர ட்ரெண்டிங். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோட தளபதி வெளிநாட்டிற்கு பறந்துருவாரு அப்படின்னு மாதிரி ட்ரோல் பண்ணாங்க. பட் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வெளிநாட்டுக்கு பறந்தாரு. தென் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு போனாரு. பட் தளபதி அதுக்கு ஆப்போசிட்டா கோயிலா போயிட்டு இருக்காரு. அதுவும் மதங்களை கடந்து எல்லா கோவிலுக்கும் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் பாசிட்டிவா வரணும் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு போயிருப்பாருன்றதை விட என்ன பொறுத்த வரைக்கும் நன்றி செலுத்த தான் போயிருக்காருன்னு தோணுது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் டிவிக்கு ஆல்ரெடி வின் பண்ணிடுச்சு. அதாவது இவரால் சக்சஸ்ஃபுல்லா கட்சி ஆரம்பிக்க முடியுமா, அதை நடத்த முடியுமா, 234 தொகுதிகளையும் நிக்க வேட்பாளர் இருக்கா, தென் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பல வருஷங்களா இருக்கிற திராவிட கட்சிகள் முன்னாடி நிக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தளபதி மேல இருந்துச்சு. பட் எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. சோ தளபதி இல்லாம இனிமேல் தமிழக அரசியல் இல்ல அப்படின்ற ஒரு நிலைமையே வந்துடுச்சு. சோ இந்த மாதிரி டிவிக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்ல வின் பண்ணிடுச்சு. தென் எலெக்ஷன் ரிசல்ட்லயும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வேற வர ஆரம்பிச்சிடும். சோ அது வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு போலிங் எப்படி போயிருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ஸ்டில் ரிசல்ட் அன்னைக்கு தான் மக்களோட தீர்ப்பு என்னன்றது தெரியும். சோ அதனால பெருசா எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நடுநிலையாவே இருப்போம். ஏன்னா போலிங்க்கு அப்புறமா டிவிக்கு ஃபேவரா தான் காத்து வீசுது. பட் எதுவா இருந்தாலும் 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். எதிர்பார்த்த மாதிரியே பாசிட்டிவா இருந்தா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆர் ஓரளவுக்கு டீசென்டா இருந்தா அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்க வேண்டியதான். ஏன்னா அரசியல் கட்சின்றது ஜஸ்ட் ஒரு எலெக்ஷனோட முடிஞ்சிடாது. ஸோ இந்த எலெக்ஷன்ல கிடைச்ச அனுபவங்களை வச்சு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஃபைட் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.